சாரி இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்பயே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெக்கார்டே பண்ணுறேன். 9:30க்கு தான். ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல, அது பார்த்தா அன்னைக்கே லாஸ்ட்ல தான் இருந்தது. என்னன்னா எஸ்பிஐ எஸ்பிஐ வந்து ஆல் டைம் ஹைல இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து எடுத்து வைப்போம். மண்டே ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிடைக்குமே அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்திலேயே அது இறங்கிடுச்சு. நான் எடுத்த ப்ரீமியமோட இறங்கி தான் ஓப்பன் ஆச்சு. ரொம்ப இறக்கிட்டாங்க. வச்சு இன்னைக்கு வச்சு அதை நல்லா தேய்ச்சி கடைசியில பார்த்தா ஏற்றி விட்டாங்க. ஆனால் நான் வாங்கின ப்ரீமியம்க்கு வரல, டிகே ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி இது எஃப்என்ஓல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன், சாட்டர்டே சண்டே உட்காந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் எடுத்தேன். அதுதான் குமின்ஸ் இந்தியா. ஸோ அது வந்து குமின்ஸ் இந்தியாவில் எஃப்என்டோ அதே தான். அழகாக ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருந்தது. சரி இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் பேட்டர்னாக இருக்கே, ஒருவேளை இது பார்ப்போம், சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணேன். கரெக்டாக பிரேக் ஆயிருந்தது. அதுதான் நான் ஸ்டோரியில் கூட போட்டிருப்பேன். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ குமின்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு ப்ராஃபிட்டு. அப்படியும் இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்தா 1500 எஸ்பிஐல லாஸ் பார்த்தா 1700 மாதிரி இருந்தது. என்னடா இது, நம்ம நினைச்சதோட அதிகமா லாஸ் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைச்சுப்போம், க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி பார்த்தா தலைவன் அப்பதான் ஒரு 12:30 மணிக்கு மேலே பிக்கப் ஆனாப்ல. ஒரு சிங்கிள் கேண்டில் நல்ல மூவ் கிடச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்ல போட்டு ஒன்று எடுத்துட்டேன். அதுல ஒரு 800 கிடைச்சது. சரி, ஒரு மணிக்கு ஆக்சுவலி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம் பார்த்தா, ஆனாலும் ஒரு சின்ன பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா எஸ்பிஐ ஏற ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, நம்ம வாங்கின அந்த ப்ரீமியம்க்கு வந்துட்டா கூட நம்ம பெஸ்ட்டு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸிட் ஆகி வந்துட்டோம். ப்ராப்ளம் இல்லை, டீசென்ட் ப்ராஃபிட். 1200 கிட்ட, கிட்டத்தட்ட எவ்வளோ 1690 டீசென்ட் ப்ராஃபிட். நான் நினச்சதோட அதிகம் தான். ஒரு நாளைக்கு 300லேருந்து 500 தான் என் டார்கெட்டே நான் வச்சுருந்தேன். ஸோ டீசெண்டாகவே வந்துருச்சு. ஸோ ஹாப்பி, போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி பண்ணுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஏதாவது சான்ஸ் கிடைச்சா பண்ணலாம்.